ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, அது ஸ்வீட்டு சீக்கிரமாக பண்ணலாம். குழந்தைகளும் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஏலாஞ்சி, லவ் லெட்டர் இந்த மாதிரிலாம் இதுக்கு பேர் இருக்குது. இது நம்ம பண்ணுறதுக்கு வந்து 1.5 கப்பு மைதாவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்தி 1/4 டீஸ்பூன் கலருக்காக மஞ்சத்தூளையும் சேர்த்துறோம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஒரு முட்டையை வந்து எடுத்து அதில் வெள்ளை மட்டும் ஊற்றுறது, மஞ்சள் எடுக்காமல் அந்த வெள்ளையை மட்டும் இது கூட சேர்த்துறேன். நம்ம ஆப்பசோட எல்லாம் சேர்த்துறதில்ல, அந்த முட்டையோட வெள்ளை மட்டும் அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது உள்ளே வைக்கிறதுக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து அதை இது கூட சேர்த்தி 1 கப்பு தேங்காயும் துருவி தேங்காயும் அது கூட சேர்த்தி ரொம்ப வறுபடாமல் ஓரளவுக்கு ஆகும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சதையும் கூட சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திடணும். சர்க்கரை சேர்த்து ரொம்ப நேரம் கிளற வேண்டாம், கொஞ்சம் கிளறி நம்ம எடுத்துடலாம். நம்ம தோசைக்கல் வைக்காமல் நான்ஸ்டிக்கோட தோசைக்கல் தான் வச்சுருக்குறோம். எண்ணெயை தடவில் தோசை விடையும் கூட இனி தண்ணியாகவே இந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப லேசாக, எவ்வளோ லேசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக இந்த தோசையை ஊற்றிட்டு ரொம்ப மொரிய வேண்டியதில்லை. திருப்பி போட்டு நம்ம அதை எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த தேங்காய் நம்ம ரெடி பண்ண பாருங்கள், அது இதுக்குள்ளே வச்சு நல்லா டைட்டாக நம்ம அதை கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சுருட்டிட்டு 2 சைடும் அதே மாதிரி எடுத்து சுருட்டினோன்னா அதுக்குள்ளே ஃபில்லிங் வெளியே போகவும் போகாது. நல்லா டைட்டாக அந்த சூடை இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவையெல்லாம் இதே மாதிரி பண்ணி எடுத்துடணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.